இதான் நம்ம ஷூட் பண்ண போறது. முதல்ல உங்க சோலை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் காம்பினேஷன். சார், யூனிட் ஆளுங்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. ஹீரோயின் ஹைதராபாத்லயும் புறப்படல மேனேஜர் சொல்றாரு. இப்போ என்ன சார் செய்யலாம்? ஹீரோயின் வரலையா? வந்தா நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது. ஏன் சார், ஹீரோயினுக்கு ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன் சார் அவசரப்பட்டீங்க? ஏற்கனவே 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாலாமே. சரி, டான்ஸ் குரூப்ல ஹீரோயினோட அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, அதுல ஒருத்தர் ரெடி பண்ணு. உங்களுக்கு ஓகே தானே சார்? எனக்கு ஓகே. முதல்ல ஹீரோவுக்கு ஒத்துக்கிறாரு என்னன்னு கேளுங்க. அவர் நம்ம ஆஸ்தான ஹீரோ சார். உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லை சார். இப்போ எனக்கும் ஓகே. யாரையாவது மேக்கப் போட சொல்லுங்க. மேக்கப் போட சார். ஓகே சார். Good morning, good morning. All girls and boys position. Sound. Ready, start sound. 1, 2. வெரி குட் சார். பெர்ஃபார்ம் சூப்பரா இருந்தது. மேடம், 1 minute. சார், அதுலையா? மேடம், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இது 50 cents இருக்கு. 20,000 rupees வரும். சரி, தாங்க. என்ன? தேங்க்ஸ். யாரையாவது 1/2 மணி நேரமா உள்ள இருக்கா? நான் ஆபீஸ் போன டைம் ஆச்சு. ஹலோ ஹலோ, நான் விஷ்ணு பேசுறேன். யார் பேசுறது? நான் பரமசிவம் பேசுறேன். என்னது, பரமசிவம் பேசுறீங்களா? எங்க இருந்து? பூத் வெளியில இருந்து. பூத்துக்கு வெளியில இருந்தா? எந்த பூத்து? டெலிபோன் பூத். திரும்பி பாரியா. ஏயா, எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணுவேன்? சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஒரு முக்கியமான விஷயமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டெலிபோன் பூத்துல பாம்பு இருக்கு. ஹலோ ஹலோ, தினசூரியன் ஆசிரியர் சதாசிவம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? சார், நான் விஷ்ணு பேசுறேன். எந்த விஷ்ணு? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? உங்க பத்திரிகையோட மெட்ராஸ் நிருபர். ஓ, அப்படியா? என் பத்திரிகைக்கு மெட்ராஸ்ல நிருபர் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன் பேசாம இருக்கிற? குழந்தை நடிகர் சுமதியை பேட்டி எடுத்து அனுப்ப சொன்னே, அது என்னாச்சு? அந்த குழந்தை நட்சத்திரம் பயங்கர பிஸி. அவங்க அம்மாவை பிடிச்சு மாமாவை பிடிச்சு ஸ்டூடியோவா அலைஞ்சு எப்படியோ ஒரு வழியா பேட்டியை எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு பாம்பே வரேன். நீ வர வேண்டாம். அந்த பேட்டியை நீயே வச்சுக்க. நான்சென்ஸ். என்னையா சொல்ற? ஐயோ, உங்கள இல்ல சார், இங்க ஒரு லொல்லு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார் பேட்டியை வேணாட்டீங்க? யோ, குழந்தை நட்சத்திர சுமதி வயசுக்கு வந்து குமாரி ஆயிட்டாயா? 2 படத்துல கதாநாயகா புக்காய் இருக்கா தெரியுமா? ஆமா சார். உனக்கு நான் தகவல் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த லட்சத்துல பத்திரிக்கை இருந்தா எப்படி அவிக்கும்? பழைய பேப்பர் வாங்குறவனுக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. நேர்ல மீட் பண்ணுவோம். வேண்டாம், நீ வர்றதே வேண்டாம். சார், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சின்சியர் ரிப்போர்ட்டர் உங்களால பார்க்கவே முடியாது சார். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம பஸ்லயே பாம்பே வரேன்னா பாருங்களேன். ஆமா, நேர்ல வந்து கிழிக்க போறேன். வையா போன. பத்திரிக்கை நடத்துறதுக்கு பதிலா பார்பர் ஷாப் நடத்தலாம். இந்தாங்க சார் கத்திரிக்கோல். நக்கல நியூஸ் ப்ரூஃப் கட் பண்றது சார். போன் பேசும்போது லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுறியே, மேனேஜ் என்னன்னு தெரியாது? மேனேஜ் பத்தி நீ பேசுறியா? லைன் கிடைக்கலனா அடுத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். போய் ட்ரை பண்ணு. லைன் கிடைக்கலனா மத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு? ஹலோ, நான் அருணோட மேனேஜர் பாலு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் மெட்ராஸ்ல இருந்து பூஜா பேசுறேன். சொல்லுங்க. அருண் இல்லையா? இல்ல, அவர் லண்டன் போயிருக்காரு. பாம்பேக்கு எப்போ அவர் திரும்பி வருவாரு? அநேகமா இன்னைக்கு நைட்டே வந்துடலாம். ஓகே, நான் அவரை பார்க்க பாம்பேக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி மேடம். பாய்.
கண்டக்டர் எங்க உட்காருது? சீட்ல தான். அது தெரியும். டிரைவர் சீட் தவிர வேற எந்த சீட்டும் காலியா இல்லையே. இருக்கிற ஒரு சீட்லயும் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களா? தூக்கி போட்டு குஞ்சியா? ஏமா 350 ரூபாய் கொடு. என்னங்க? இந்தம்மா. கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டோம் போல இருக்க. கண்டக்டர், உட்கார இடம் இல்ல. ஓவர் கோட்டை போட்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை தடவை தான் சொல்லிட்டியா? துண்டு பனியன் ஜாட்டி ஓவர் கோட் எது போட்டாலும் ரிசர்வேஷன் கிடையாது. வெளிய கடாச்சு. நீ உட்காருமா. ஏய் ஏய், எதுக்கு ஓவர் கோட் எடுக்கற? ஏய் எந்திரி எந்திரி, இது என் சீட். உன் பேர் எழுதி வச்சிருக்கா? இல்லதான். எந்திரி. ஏன் ஏன் எந்திரி சொல்றேன். உன் பேரும் இதுல எழுதி வைக்கல. போலாம் ரைட். என்ன இந்த ஆட்டம் ஆச்சா? வாங்கிங்க குலுங்குது இல்ல? और आने वाली जिंदगी के लिए सभी ने कुछ न कुछ सोच रखा है. செல்வன் பெப்சி ஓகே. போறத பாத்தியா? என்னால எப்படியா பார்க்க முடியும்? பாத்தேன்னு போய் சொல்லாத. உன்னால எப்படி பார்க்க முடியும்? அதான் எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்றேன்ல. பாத்தேன்னு திரும்ப போய் சொல்லாத. போறது பூஜாவே தான். 10 லட்சம் நமக்கு தான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? நான் உங்க ஊரை கேட்கல, பேரை கேட்டேன். அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஊரை சொல்ல வேண்டாம், பேரையாவது சொல்ல வேண்டியதானே? கடவுளே, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேட்கலன்னா எவ்வளவு இம்சை பாத்தியா? என்ன கேட்க சொல்றியா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேனே. உங்க பேர் என்ன? பூஜா. பூஜா. ரோஜாவா? ஐயோ பூஜான்னு சொன்னாங்க. ரோஜான்னா இந்த பொண்ணு இல்ல. ஐயோ பூஜான்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, ரோஜா தான் சொன்னாங்க. பூஜாவா? இல்ல ரோஜான்னு சொன்னாங்க. பூஜானா இந்த பொண்ணுதான். இப்ப ரோஜான்னு தான் சொல்றாங்க. வாட் நான்சென்ஸ். எஸ். இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? தேங்க் யூ. ஆமா தேங்க்ஸ், ரொம்ப முக்கியம். முதல்ல இடத்த காலி பண்ணலாம் வாயா. என்ன சொல்றாங்க? இது நமக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்றோமான்னு கேக்குறாங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்ல வேற ஒரு இடத்துல தேடலாங்கிறியா? ஏங்க இங்க புரோட்டா நல்லா இருக்குமா? இனிமே தான் பிணையணுமா? ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் நீ இங்க முட்டிக்கிற? வாயா. பிடிக்க 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 பிடிக்க. எதுக்கு என்ன பிடிச்சிக்க? நீ தானே பிடிக்க சொன்ன? அவன் பேக்க திருட்டு போறான், அவனை பிடிக்க சொன்னையா? அப்படியா? நீ போய் பிடிச்சுக்கோ. இப்படி மூச்சு வாங்குதே, என்ன கேட்க கூடாதா? நான் எது கேட்கணும்? ஹேண்ட்பேக் போச்சு, அதையாவது கேட்க கூடாது? போயிடுச்சா? அதுல எவ்வளவு பணம் இருந்துச்சு? உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உன் ஹேண்ட்பேக்ல எவ்வளவு இருந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பேக்கா? இட்ஸ் கோன். போயிருந்து. ஏய் ஏன் சோகமாயிட்ட? பேக்ல பஸ் டிக்கெட் இருந்ததா? டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. பட் பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி வா, இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்றேன்ல. பொண்ணா இருக்கோமே, தனியா போலீஸ் ஸ்டேஷன் போனா ஏதாவது ஆயிடுமேன்னு பயப்படுறியா? துணைக்கு தான் நான் வரேனே. மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். இந்த
இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.